Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel Aisa's Journey. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு DML vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ அவ்வளோதுக்காக வந்து அப்லோட் பண்ணவே இல்லை. சரி அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டெய்லி ரொட்டீன் டே டு நைட் வரைக்குமே நான் ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுலேருந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். இன்ஷா அல்லாஹ் உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இன்ஸ்டாவோட ஐடி வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட் நம்ம DML vlogவை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏர்லி மார்னிங்காக வந்து ஒரு 5:30 போலலாம் நான் வந்து எந்திரிச்சிட்டேன். ஃபஜர் தொழுதுட்டு குரான்லாம் ஓதிட்டு அதுக்கப்புறமேட்டு சரி வீடியோ எடுக்கலாங்கிற ஐடியா வந்து அதுக்கப்புறமேட்டு தான் வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து பொழுது விடியுது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த கிளைமேட் இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா 8 o'clockலாம் ஆகிடுச்சு. டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான், அதோட டைம் ஆகிடுச்சு. சரி வீடை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மோப்பு போட்டுட்டு இது பண்ணேன். இஜாஸும் வந்து எந்திரிச்சிட்டான். இப்போ தான் வந்து எந்திரிச்சான். ஒரு 8 o'clock அந்த 8:30 அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்து எந்திரிச்சிட்டான். இனிமேல் பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி ரொட்டீனில் வந்து மார்னிங் இப்படி தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். டீ குடிச்சிட்டு எப்போதுமே வெசல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே க்ளீன் பண்ணிவிடுவேன். கிச்சனை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கணுங்கிறது தான் என்னோடய மைண்ட் செட்டு. வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு எங்கள் டேடியை கூட்டிகிட்டு நான் வந்து இஜாஸ்க்கு வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக போயிட்டேன். எப்போதுமே என்னோடய ஹப்பி பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இந்த டைம் வந்து நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப ஹேர் இருந்தனால கொஞ்சம் நசன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மர் கட் மாதிரி ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மாடல் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹேர் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே இந்த தடவை இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேடியை கூட்டிகிட்டு நான் சூப்பராக ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. சரி வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு வந்து பால் கரைச்சி கொடுத்துட்டு குக்கிங்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்சோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹப்பி வந்து வெளியிலே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கும் இஜாஸுக்கு மட்டும் தான். இஜாஸுக்கு ஃபேவரட் வந்து சாம்பார் தான். தால் ரைஸ் மாதிரி வந்து பண்ணியிருப்பேன். சாம்பார் இருந்தால் நானும் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். அதாவது பருப்பானம் தான் வச்சுருந்தேன். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மாங்காய்லாம் போட்டு சூப்பராக வந்து வச்சுருந்தேன். பருப்பு வேக போட்டுட்டு ரைஸுமே பார்த்திங்கன்னா குக் பண்ண வச்சுட்டு அதோட போய் இஜாஸ் குளிக்க வைக்கிறதுலாம் சொல்லிட்டு போயிட்டேன். இதுதான் அப்போது வந்து கரண்ட்லி போயிட்டு இருந்துச்சு என்னோடய ரொட்டீன். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு கொஷினுக்கு வந்து நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு சேனலாக, இதுக்கு முன்னாடி ஏதோ சேனல் வச்சுருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. இல்லை இது என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால அது அப்படியே வந்து ட்ராப் ஆகிடுச்சு. இதே நேமில் தான் நான் வச்சுருந்தேன். அதே அகைன் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த சேனல் வந்து சூப்பராக இப்போதைக்கு போயிட்டுருக்கேன். இன்னொரு கொஷின் வந்து எல்லோரும் கேட்டிருந்தீங்க, என்னோடய ஓல்டு சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்லாம் என்ன கேட்டிருந்தீங்க, ஏன்க்கா என்னாச்சு அந்த சேனல் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அது ஒரு சின்ன ப்ராப்ளத்தால் வந்து எனக்கு அந்த சேனல் வந்து போயிடுச்சு. பட் இனிமேல் வந்து இந்த சேனல் வந்து அந்த சேனல் போனதுக்கப்புறமேட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 month கிட்ட நான் மொபைலே யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலே யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அப்புறமேட்டு சரி நம்ம அகைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், நம்மளுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வந்து போயிட்டுருக்கேன். இப்போயும் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக ஒரு நல்ல வியூஸ் போய் எனக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கனால அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் என்கிட்டேருந்து எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணி நான் பாட்டு சூப்பராக வந்து போயிட்டுருக்கேன். ஓகே வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இஜாஸை வந்து குளிக்க வைக்கிறதுக்காக போயிட்டேன். பட் நான் ப்ராடக்ட் வந்து என்னென்னா ஹிமாலயா பிராண்டை தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 6 monthலேருந்து தான் இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 6 month பேபிலேருந்து தான் ஹிமாலயா பிராண்டை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஷிபாப் மேட்டை யூஸ் பண்ணேன் இஜாஸ்க்கு. அண்டு
இது பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய் நார் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம லூஃபாலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில், அதாவது இந்த மேல் தைக்கிறதுக்கு நார் யூஸ் பண்ணுவாங்களே, அதுக்கு வந்து இந்த பீக்கங்காய் நார் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே தூக்கி அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிடக்கூடாது. அது நம்ம சோப்பாக இருந்தாலும் சரி, இல்லை கிட்ஸோட சோப்பாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் வச்சுட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த விண்டோவில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்லைட் வந்துடும், அதனால் வந்து வெயில் வந்துடும், அதனால் நான் அப்போதைக்கு போய் வச்சுட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டவலை கிட்ஸுக்கு யூஸ் பண்ணாதீங்க, கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற டவலை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த டவலை வந்து உங்களோட ஹப்பியோ இல்லை வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது பார்த்திங்கன்னா தேமல் வரத்துக்கான அதிகமான சான்ஸ் இதில் இருக்குது. கட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹிஜாஸை வந்து தலைக்கு குளிக்க வச்சுட்டு சூப்பராக ஹைஜீனிக்காக அவனை சூப்பராக குளிக்க வச்சுட்டு வந்துட்டேன். டவல் ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அவன் கூட பேசிட்டு ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு என்ன, அவனோட ஸ்கின் கேர் தான். இந்த ஸ்கின் கேரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹிமாலயா பிராண்டில் தான் எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணுறேன். அதாவது 6 மந்த் பேபியிலேருந்து தான் நான் ஹிமாலயாவுக்கு நான் வந்து மாறினேன். பட் ஹிமாலயாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் ரீசெண்டாக இந்த ஃப்ளவர் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்கின்னுக்கு நல்லா மாய்ஸ்சரைசராக சூப்பராக இருக்குது. ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் ஒரு ட்ரிக்கு நான் யூஸ் பண்ணுவேன், அதை உங்களுக்கு கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பேபிஸ்க்கு. ஒன்றுமே கிடையாது, நீங்கள் எந்த ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் சரி, அதை வந்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஆயில் இருக்குல்ல, விட்டமின் இ பேபி ஆயில், அந்த மசாஜ் ஆயிலில் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் மாதிரி விட்டுட்டு நல்லா வந்து அதில் பிளெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம கையை வச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் ட்ரை பண்ண விட்டுட்டிங்கன்னா, இது எதுக்கு இந்த ட்ரிக் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் மார்னிங் வந்து இவனை குளிக்க வச்சு நான் இது பண்ணுறேன்னா, இதுக்கப்புறமேட்டு நான் மாய்ஸ்சரைசர் வந்து நான் ஈவினிங் தான் அப்ளை பண்ணுவேன். ஈவினிங் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன். இந்த மார்னிங் டு ஈவினிங் வரைக்குமே இவனோட ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ அந்த ஈரப்பதத்தோடு சூப்பராக இருக்கும். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பேபி பவுடர் பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப மோஸ்ட்டாக நிறையா யூஸ் பண்ணாதீங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் நல்லா பவுடர் அடிப்பேன் இஜாஸ்க்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணி டார்க் பண்ணது தான் மிச்சம். இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது. வெளியில் போனால் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக அப்படி அப்ளை பண்ணி விட்டுருவேன். அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, பேபிஸோட ஸ்கின்னை டார்க் ஆக்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு அவன் அப்படியே பார்த்து விளாண்டுட்டு இருந்தான் சைக்கிள் ஓட்டிட்டு. இது பார்த்திங்கன்னா ட்ரைனிங் டேபிளில் வந்து டஸ்ட்லாம் இருந்துச்சு, அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரைனிங் டேபிளுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கவர் ஒன்று ஆர்டர் போட்டு அது வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்கலன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்குவாங்க, அங்கேயுமே நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், அங்கேயுமே நிறைய வீடியோஸ் வரும். டைனிங் டேபிளோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், வேணும்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் இந்த கவரை ஆர்டர் போட்டிருந்தேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சாப்பிக்ஸோட டஸ்ட்டு இருக்கும்ல, அந்த சுண்ணாம்பு மாதிரி, அது ஃபுல்லாக அந்த ட்ரைனிங் டேபிள் கவரில் இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக தான் அதை நோட் பண்ணேன், ரொம்ப ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் போட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் தண்ணியில் லைட்டாக அலசி போட்டுட்டு எடுத்தேன், ஓகேவாக இருந்துச்சு. பட் ஏன் இவ்வளோ டஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மற்றபடி இதோட குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதோட மாடல் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் டேபிள் வந்து நிறைய டிசைன் இருக்கும், அந்த கண்ணாடியில் வந்து அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்ச மாதிரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தெளிவான கவர் வாங்கி போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த உடன் ட்ரைனிங் டேபிள் வந்து கிளியராக தெரியணுங்கிறனால தான் இந்த கவரை வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த கவரோட ரேட்டு பார்த்திங்கன்னா 168 ருபீஸ் தான், மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா 2 கலர் இருந்துச்சு, ஒன்று கோல்டர் அண்டு சில்வர் கலர். எனக்கு சில்வர் கலர் அந்தளவுக்கு பிடிக்கலை, கோல்டு கலர் பார்டர் வச்சுருந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்டரில் மட்டும் இந்த கோல்டு கலர் இருக்கும். அந்த கோல்டு கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து பை பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லன்ச்சை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் வந்த மெசேஜுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி மதியானம் நான் வந்து தூங்கலை. ஈவினிங் வந்து எங்கே போயிருந்தேன் அப்படின்னா அன்னபூர்ணா கேஸ் கம்பெனிக்கு தான் வந்து போயிருந்தேன். அதாவது அந்த நம்பர் வந்து அப்டேட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து அந்த அடிஷ்னல் கேஸு நம்ம இருக்குல்ல அந்த கேஸை அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோதுன்னு போய் கேட்கலாமேன்ட்டு போயிருந்தேன். 3200 சொல்லியிருந்தாங்க. சரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அதுக்கான ப்ரொசீஜருமே பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இது வந்து கேஸ் புக்கிங் நம்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் புலிவலத்தில் அன்னபூர்ணா கேஸ் கம்பெனிலேருந்து உங்கள் கேஸ் இருக்குது அப்படின்னா இதுதான் புக்கிங் நம்பரு. நான் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த பானிபூரியும் காளானும் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஆப்போசிட் சைடில் தான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு மகரிப்பு தொழுதுட்டு குரான் ஓதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து இருந்துச்சு. நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணலாம், நிறையா இருந்தனால சாப்பிட்டுட்டு இதை வந்து ஐஸ்கிரீம் மாதிரி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிறையா இருந்தனால ஃபஸ்ட்டு வந்து ஜாக் ஃப்ரூட்டை வந்து நல்லா டெர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஜாக் ஃப்ரூட்டை எடுத்து அதில் சுகர் மில்க் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி, நான் சுகர் வந்து அவ்வளோதுக்கு ஆட் பண்ணலை ஏன்னா இது ஏற்கனவே ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே கண்டெய்னரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் நைட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். ஓவர் நைட் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதோட இந்த ப்ரொசீஜர் முடியலை. நம்ம மார்னிங் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு டெர் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 hours மாதிரி வச்சுட்டு சாப்பிட்றலாம். இதுதான் இதோட ப்ரொசீஜரு. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்டு அதுக்கப்புறம் மேங்கோ நொங்கு இதெல்லாம் இப்போ இந்த சீசனில் போயிட்டுருக்கு. அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டை வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும். அதனால் சொல்கிறேன். இந்த ஜாக் ஃப்ரூட்டோட சீட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஆனைக்காய்ச்சினா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ அதனால் அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு இதை தான் வந்து வச்சு நான் ஆனைக்காய்ச்ச போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிப்பு தான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பினே சொல்லலாம். ஏன்னா இது எனக்கு இது ரொம்ப 100% இல்லை 1000% எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்றுமே கிடையாது. லேடிஸ் ஃபிங்கரை வந்து நம்ம ஒரு கீரல் கீறி இந்த மாதிரி ஒரு 100 ml வாட்டரில் வந்து ஓவர் நைட்டு, அதாவது நைட்டு வச்சு நான் படுத்துட்டேன்னா மார்னிங் எழுந்திரிச்சு நான் இதை வந்து குடிப்பேன். இப்போ வந்து இது வாட்டராக தான் இருக்கும். ஓவர் நைட்டு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி வந்து இது இருக்கும். ரொம்ப இருக்காது. ஒரு மாதிரி அந்த வாட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து நான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்டை பற்றி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு செலவுமே கிடையவே கிடையாது. பட் இதோட ஹெல்த் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே க்யூர் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வயிறில் உள்ள புண்ணு எல்லாத்தையுமே இது கொடுத்துரும். உங்களை குடலில் இருக்கிற எல்லா கெட்ட கழிவுகளுமே இது வெளியேற்றிடும். உங்கள் கட் ஹெல்த்தை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு க்ளோயிங்னஸே இல்லாத மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை குடிச்சிக்கிட்டே வந்தோம் ஒன்றுமே இல்லை, ஒரு வாரத்துக்கு 3 தடவை குடிச்சிங்கனாலே போதும். இது உங்களுக்கு விசிபிளான ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனால இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியிலலாம் சாப்பிட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து ஸ்பாய்லர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாட்டர் வந்து குடிச்சிங்கன்னா 99 பிரச்சனையே முடிஞ்சிருங்க. அந்தளவுக்கு சூப்பராக இது வந்து க்யூர் பண்ணி கொடுத்துரும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து கிளாத்லாம் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையும் மாடியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக வாக்கிங் போயிட்டு இருந்தேன். எப்போதுமே சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துட மாட்டேன். ஒரு 2 hours ஆவது நான் வந்து முழிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி தான் நம்ம தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டின்னர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. டைஜஷன் உங்கள் ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரமாவது தேவைப்படும். நான் ஒரு மைல்டான வாக் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் போய் தூங்குவேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து தான் எனக்கு இந்த டே ஃபுல்லாக போணுச்சு. ஹரிபரியாக இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போயிருந்துச்சு. இந்த டிஎம்எல் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். லவ் யூ ஆல்.